அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தாலே பல்வேறு ஊடகங்கள், தொலைக்காட்சிகள் தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிடுவாங்க. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, ப்ரீ போல், எக்ஸிட் போல்னு சொல்லி பல்வேறு கருத்து கணிப்புகளை நம்ம பார்த்துருக்கிறோம். குறிப்பாக புதிய தலைமுறை, தந்தி, நியூஸ் 24/7, நியூஸ் 18, பாண்டே, தினமலர், தந்தி இப்படின்னு பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். யார் வர்றாங்களோ இல்லையோ, இந்த வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆளாக லயலா காலேஜ் முன்னாள் மாணவர்கள் ஐபிடிஎஸ் என்ற நிறுவனத்தை நடத்தக்கூடிய திருநாவுக்கரசர் என்பவர் கருத்து கணிப்பை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுவார். எனக்கு தெரிஞ்சு 2016 இருந்து அவருடைய கருத்து கணிப்புகள் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி இந்த ஆண்டும் வெளியானது லயலா கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு உள்ள பல்வேறு ஊடகங்கள் அந்த கருத்து கணிப்பை ப்ரெஸ் மீட் வச்சு திருநாவுக்கரசரும் அவருடைய குழுவினரும் வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 64 பக்க அறிக்கையை அவர் சமர்ப்பிச்சிருக்காரு. அதில் திமுக ஆட்சியே கிட்டத்தட்ட தொடர்வது போலவும், 2ஆம் இடத்தை தாவேகா பிடிப்பது போலவும், 3ஆம் இடத்தை அதிமுக பிடிப்பது போலவும், நாம் தமிழர் கட்சி 4ஆம் இடத்தில் இருப்பது போலவும் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அது அவருடைய உரிமை, யார் வேணாலும் கருத்து சொல்லலாம். இது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. தேர்தல் அரசியலில் இவங்க வரலாம் என்கிற ஆருடங்களும் கால யானங்களும் தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்படும். ஏன் ஜோசியக்காரங்க உட்கார்ந்து சொல்லி கூட ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ராசிப்படி அவர் இனிமேல் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ராசிப்படி அவர் முதலமைச்சர் ஆகலான்னு சொல்லுவாங்க. சீமானுடைய ஜாதகத்தின்படி அவர் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் கூட்டணிக்கு போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய ஜோசியங்கிற பேரில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. ஜோசியக்காரங்கள்லாம் கருத்து சொல்லும்போது ஒரு தனிநபர் நிறுவனம் நடத்தியிருக்காரு, அவர் கருத்து சொல்லக்கூடாதா, கருத்து கணிப்பு நடத்தக்கூடாதா? நடத்தலாம். ஆனால் அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காரு, மொத்தமாக அவர் சொல்ல வர கன்க்ளூஷன் என்ன, இந்த கருத்து கணிப்புடைய உண்மைத்தன்மை என்ன, இந்த கருத்து கணிப்பை யார்கிட்ட எப்படி எங்கே எடுத்தாரு, யார்கிட்ட வாங்கினாரு அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஐபிடிஎஸ் என்கிற நிறுவனத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் அலைந்து 37 நாட்கள் சாம்பிள்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட 80,000 பேரை சந்தித்து இந்த கருத்து கணிப்பை நிகழ்த்தியதாக ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசர் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இந்த கருத்து கணிப்பில் முதல் பக்கத்திலேயே தமிழ்நாட்டுடைய சில முக்கியமான பிரச்சனைகளை தொகுக்கிறார். குறிப்பாக ஒழுங்கான ரேஷன் பொருட்கள் வருது அப்படின்னு 31 விழுக்காடும், சொல்லும்படி இல்லை அப்படின்னு 13 விழுக்காடும், மோசங்க அப்படின்னு 56 விழுக்காடும் சொல்கிறாங்களாம். நலத்திட்டங்களுடைய செயலாக்கம் 24% தாங்க வருது, சொல்லும்படிலாம் இல்லைங்க 17%, மோசங்க 59 விழுக்காடு, லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு 15 விழுக்காடு அப்படின்னு சொல்லி நன்றுன்னு சொல்லியும் சொல்லும்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி 13 விழுக்காடும், ரொம்ப மோசங்கன்னு 72 விழுக்காடும் சொல்கிறாங்க. இப்படியே தொழில்துறையில் புதிய முதலீடு, அண்டை மாநில நதிநீர் பிரச்சனை, மணல் கொள்ளையை தடுக்கும் முயற்சி, அரசு துறையில் லஞ்சம் ஊழல், மது கையாளும் விதம், குடிநீர் பிரச்சனையை கையாளும் விதம், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் விதம், தமிழக மீதான தாக்குதல், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல், அப்புறம் அம்மா கிளினிக் திட்டம் ரத்து, குடி பராமரிப்பு திட்டத்தை ரத்து, சாக்கடை கழிப்பிட வசதி இல்லை, எப்படின்னு தமிழ்நாடுடைய அத்தியாவசியமான முக்கியமான பிரச்சனைகளை கிட்டத்தட்ட மோசம்னு சொல்லி எல்லாமே 60-75 விழுக்காடுக்கு மேலே சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். 5 ஆண்டுகால ஆட்சியில் தொடர்ச்சியான போராட்டங்களை பார்த்தவர்களுக்கு இந்த ஆட்சியில் இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் எதுவும் செஞ்சு கொடுக்கப்படலைங்கிறது தெரியும். இதன் அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்பை நிகழ்த்தியதாக முதல்ல சொல்றாரு. என்னன்னா, தமிழக மக்களுடைய மேற்கூறிய அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கட்சி எது, சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனையை தீர்க்க தயாராக இருக்கிறது, இப்போ எந்த கட்சி போராடி இருக்கு, எந்த கட்சி தீர்க்க போகுது என்ற அடிப்படையில் பிரிக்கிறாரு. அதில் திமுக 25.3 விழுக்காடு தீர்க்குமா, அதிமுக 22.8 விழுக்காடு தீர்க்குமா, பாஜக 10 விழுக்காடு தீர்க்குமா, தாவேகா 24.7 விழுக்காடு தீர்க்குமா, நாம் தமிழர் 5.2 விழுக்காடு, பிற 12 விழுக்காடு. இதில் தான் நம்மளுடைய கேள்வியை தொடங்குது. என்னன்னா, தாவேகா ஆரம்பிக்கப்பட்டு சரியா ஒரு இன்றோட 2 வருஷம் ஆகுது. கட்சி செயல்பாட்டுக்கு வந்து, செயல்பாட்டுனா மாநாட்டுக்கு பிறகு 2024 ஆகஸ்ட் அந்த மாநாட்டுக்கு, அக்டோபர் மாநாட்டுக்கு பிறகு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு இந்த கட்சி வந்து. இந்த 1.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த ஏதாவது ஒரு முக்கியமான போராட்டத்தை கையில் எடுத்து அந்த போராட்டத்தில் தாவேகா பங்கு கொண்டு இதெல்லாம் பண்ணியிருக்கு. உடனே பரந்தூர், அஜித்குமார் படுகொலை,
அப்படின்னு 2-3 விஷயம் சொல்லுவாங்க. இதை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டினுடைய அன்றாட முக்கியமான பிரச்சனைகளில் களத்தில் இறங்கி போராடிய கட்சி எது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு கட்சி தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதிமுக போராடும், ஆனால் ஆசிரியர் பெருமக்களுடைய போராட்டத்திற்கோ, செவிலியருடைய போராட்டத்திற்கோ, மாணவர்களுடைய போராட்டத்திற்கோ, மீனவர்களுடைய போராட்டத்திற்கோ, தூய்மை பணியாளருடைய போராட்டத்திற்கோ, மருத்துவ பணியாளருடைய போராட்டத்திற்கோ, அப்புறம் இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளருடைய போராட்டத்திற்கோ, வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம ஊழியர்கள் இவங்களுடைய போராட்டத்திற்கோ, கிராம நிர்வாக அலுவலருடைய போராட்டத்திற்கோ அதிமுக குரல் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கு. ஏன்னா இது அதிமுக ஆட்சியிலிருந்து இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ நாங்கள் வந்தால் சரி பண்ணும்போது நீங்கள் வந்தபோது ஏன் சரி பண்ணணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே கேட்பாங்க. அப்போ அரசு ஊழியர்கள் நடத்துகிற போராட்டங்கள், மக்களுடைய கனிம கொள்ள ஆத்துமலுக்குள்ள அதிமுக ஸ்டாண்டே கிடையாது. ஏன்னா திமுக என்ன ஸ்டாண்டோ அதே ஸ்டாண்டு தான் அதிமுகவும், அதே ஸ்டாண்டு தான் கிட்டத்தட்ட தாவேக்காவும். கனிம கொள்ளையில் தாவேக்கா இறங்கி போராடி கிடையாது. ஆனால் கனிம கொள்ளையில் தொடர்ச்சியாக போராடுற கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆனால் சாரு திருநாவுக்கரசர் சாரு திமுக 25.3 விழுக்காடு தீர்க்குமா? திமுக ஆட்சியில் தான் பிரச்சனையே, அப்புறம் எப்படி திமுக தீர்க்கும்? இந்த பிரச்சனையில் அதிமுகவுக்கு சமவளவு பங்கிருக்கு, ஆனால் 22.8 விழுக்காடு அதிமுக தீர்க்குமா? இதை விட கொடுமை என்னன்னா தாவேக்கா 24.7, சரி 24.7 போற அளவுக்கு தாவேக்கா அப்படி என்ன போராட்டத்தில் பங்கெடுத்துச்சு, என்ன திட்டத்தை சொல்லியிருக்கு? இப்போ ஒரு பிரச்சனை கச்சத்தீவு, என்ன தீர்வு? நாம் தமிழ் சொல்லும். முல்லை பெரியார் பிரச்சனை தீர்வு என்ன? தாவேக்கா சொல்லியிருக்கா? காவிரி பிரச்சனை சொல்லியிருக்கா தீர்வை? ஆற்றுமல் கொள்ள தீர்வை சொல்லியிருக்கா? ஆத்துமல் கொள்ளை நடப்பதனால என்ன மாதிரியான பிரச்சனை வரும் சொல்லியிருக்கா? கனிமவள கொள்ள பிரச்சனையை தீர்வு சொல்லியிருக்கா? ஊழல் லஞ்சம் ஒழிப்பு இப்பெல்லாம் பண்ண போகிறோம், இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை நிர்வாகம் இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கா? கிடையாது. ஆனால் 24.7 விழுக்காடை போட்டு வச்சிருக்காப்ல, போட்டு விடுறது தானே போட்டு வச்சிருக்காப்புல. அடுத்ததான் மிக முக்கியமானது, முக்கிய தமிழக தலைவர்களின் ஆளுமை குறித்த பல்வேறு அம்சங்களை திறனாய்வுக்கு உட்படுத்தும் தமிழக மக்களின் மதிப்பீட்டில் முன்னிலை பெறும் 5 தலைவர்கள் பற்றிய விவரம். என்னென்ன ஆய்வுனா அறிவாற்றல், துணிச்சல், நிர்வாக திறன், துடிப்பான செயல்பாடு, ஊடக சந்திப்பு, வெகுஜன உறவு, சமூக அக்கறை, இப்படி பல்வேறு இதில் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், விஜய் அவர்கள், இந்த 5 பேருக்கும் அறிவாற்றல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு நிகழ்த்திருக்காங்க. இதில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு 42 விழுக்காடாம், ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 40 விழுக்காடாம், கொஞ்சம் ஈக்குவலாக வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி 42-40. அண்ணாமலை அவர்களுக்கு 72 விழுக்காடு அறிவாற்றல், அண்ணன் சீமான் அவர்களுக்கு 61 விழுக்காடு, விஜய் அவர்களுக்கு 60 விழுக்காடு. எது அறிவாற்றல்? துண்டி சீட்டில் வச்சுக்கிட்டு இங்கிட்டு ஏபோர் சீட்டில் வச்சுக்கிட்டு எழுதி படித்து வர்த்தா ரூட்டா கேட்டா ஓட்டா டீ கடையில் நின்று தின்னுபாரு பண்ணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இவருக்கு அறிவாற்றல். அறிவாற்றல் இருக்கிறது தான் பின் பாக்கெட்டில் உட்காந்து காவிரி பிரச்சனை, முன் பாக்கெட்டில் உட்காந்து முல்லை பெரியார் பிரச்சனை, இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு நீட் தேர்வு பிரச்சனையை எடுத்து படிக்கிறாரா? மக்களின் பிரச்சனைகளை மனசுலேருந்து படிக்க முடியாத ஒருத்தருக்கு அறிவாற்றல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன அறிவாற்றல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு டீம் போட்டு எழுதி கொடுத்து 2 பேரும் பேசுவாங்க. சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மொழியில் அவருக்கு தோன்றதை பேசுவார். அவர் தானே பெரிய இன்டலெக்சுவலாக தன்னை ஒரு அறிவிச்சிருந்த ஆளாக காட்டிக்கொண்டதே கிடையாது. திராவிடம்னு என்னென்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வந்து அறிஞர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கும் தெரியாதுட்டாப்ல, வெளிப்படைத்தன்மைட்டாப்ல. ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிடம், இந்த திராவிட மாடல் 2.0 இதை பற்றி ஏதாவது ஒன்று பேசுவாரே ஒழிய அறிவாற்றல் கொண்டவர், அவர் ஆகச்சிறந்த அறிவாளின்னு சொல்லி திமுக காரங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கலைஞரோட ஒப்பிடும்போது அவர்லாம் இல்லைங்க, அவர் கலைஞர் தான், ஸ்டாலின் தான் சொல்லி திமுக காரங்களே சொல்லிடுவாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு 72 விழுக்காடு. இந்த லிஸ்ட்டில் அண்ணாமலை அவர்கள் எப்படி வந்தார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் அண்ணாமலை அவர்கள் இல்லை. அண்ணாமலை இன்னைக்கு வந்து பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர். பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளர்களை சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் தர்க்கங்களை, திமுகவை நோக்கி தர்க்கங்களை எடுத்து வைப்பார். திமுக ஆட்சியுடைய ஊழலை, திமுக ஆட்சியுடைய கொள்ளைகளை எடுத்து வச்சிருக்காரு. இதுவரைக்கும் இருந்த பாஜக தலைவர்களில் அண்ணாமலையுடைய ஊடக சந்திப்பு வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த பட்டியலில் அண்ணாமலை எப்படி வந்தாருன்னு தான் இருக்கிற கேள்வி. சரி, மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் 60, அண்ணன் சீமான் 61. 2010 2015-16 வரைக்கும் இந்த 16 ஆண்டுகளில் பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்கள் வந்து ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பத்திரிகை சந்தி மட்டும் இல்லை, மேடைகளில் தமிழ்நாட்டிலே அறிவாற்றல் நிகழ்ந்த இந்திய அரசியலோ உலக அரசியலோ, ஈரான் ஏன் துபாயை தாக்குது, ஏன் அரபு நாடை தாக்குது, இதுக்கு பின்னாடியுடைய அரசியல் என்ன, அமெரிக்கா ஏன் ஈரானை தாக்குது, இதுக்கு பின்னாடி அரசியல் என்ன,
அங்கே 2 பேருக்கும் சண்டை போட்டு நமக்கு எதுக்கு கேஸ் தட்டுப்பாடு போச்சு? இதை பொது மேடையில் பொதுமக்களுக்கு புரியும்படி பேசுகிற தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். தமிழ்நாட்டில் எதற்காக இந்த மாதிரியான ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன் போன்ற திட்டங்கள் வந்துச்சு? இது எந்த மாநிலத்துக்கு முதல்ல போச்சு? ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? இதோட பின்னணி என்ன? ஒரு மீத்தேனு, ஹைட்ரோகார்பன் எடுத்துட்டா இந்த நிலம் என்னவா மாறும் அப்படிங்கிறது குறித்து, ஆற்று மணலை எடுத்துட்டா அந்த ஆற்று மணல் கொள்ளையினால என்ன மாதிரியான மோசமான விளைவுகள் ஏற்படுத்தப்படும்? ஒரு தண்ணீர் கடலிலிருந்து அப்படியே உறிஞ்சி அது மேகமாக மாறி அது எப்படி மழையை பொழியுது, அந்த மழையை பொழிய வைக்கணும்னா ஏன் கீழே மரம் தேவை அப்படின்னு சொல்லி, எந்த மரத்துக்கு வேர்க்கும் எந்த மரத்துக்கு வேர்க்காது அப்படின்னு மரங்களை பற்றி, ஆடு மாடுகளை பற்றி, காட்டு வளத்தை பற்றி, கனிம வளத்தை பற்றி எல்லாத்தையும் பேசக்கூடிய அறிவாற்றல் நிறைந்த ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த கட்சியில் இருப்பனால சொல்ல, தமிழ்நாட்டுக்குடைய எல்லாருக்கும் தெரியும், எல்லா பிரச்சனையும் பேசக்கூடிய ஒருத்தர் அவர். ஆனால் அவருக்கு 60 விழுக்காடாம், 61 விழுக்காடாம், விஜய்க்கு 60 விழுக்காடாம். விஜயும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே தராசில் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு வைக்கிறாரா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணிச்சல் ஸ்டாலின் அவர்களுக்கு 35 விழுக்காடு, எடப்பாடி அவர்களுக்கு 51 விழுக்காடு, அண்ணாமலை அவர்களுக்கு 89 விழுக்காடு, சீமான் அவர்களுக்கு 75 விழுக்காடு, விஜய்க்கு 80 விழுக்காடு. 234 வழக்கு போட்டிருக்காங்க. நீ என்ன வேணாலும் வழக்கு போட்டுப்போ, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்குன்னு சொல்ற ஒருத்தருடைய துணிச்சல் குறைவா இருக்கான். ஒரே ஒரு வழக்கு போடவே இல்லை, அதுக்கே கரூர்லேருந்து பனையூருக்கு ஓடி போன இவருடைய துணிச்சல் இதாக இருக்கான். ஜெயலலிதா என்ன அன்னி பெசன்ட் அம்மையாரா, ஆங்சாங் சூகியா, அவங்க என்ன அன்னை தெரசாவா என்று ஜெயலலிதாவுக்கு உயிரோடு இருக்கும்போதே கேள்வி கேட்ட சீமானவர்களுக்கு துணிச்சல் குறைவா இருக்கான். ஒரே ஒரு படத்துக்கு டைம் டு லீட்னு போட்ட வார்த்தைக்காக அந்த படத்தை நிறுத்த சொன்ன ஜெயலலிதாவிட்ட போய் கையை கட்டி நின்ன விஜய்க்கு துணிச்சல் 80 விழுக்காடு இருக்கான். எங்கப்பா எடுத்தீங்க? எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நிர்வாகத்திறன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகத்திறன் 33 விழுக்காடு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகத்திறன் 47 விழுக்காடு, அண்ணாமலை அவர்களுக்கு, எதுக்கு அண்ணாமலை வரான்னு தெரியல, அண்ணாமலை அவர்களுக்கு நிர்வாகத்திறன் 80 விழுக்காடு. அண்ணாமலை தமிழ்நாட்டில் எம்எல்ஏவோ எம்பியாவோ அமைச்சராவோ எதுவுமே இல்லை, அவர் பாஜகவில் இருந்தார். பாஜகவில் இருந்ததுனாலே அவர் நிர்வாகத்திறன் மிக்கவர். ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது நல்ல நிர்வாகம் பார்த்துருக்கலாம், ஆனால் அதை வச்சு இந்த கேள்வி கேட்கப்படல. நிர்வாகத்திறன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு 40 விழுக்காடு நிர்வாகத்திறன், விஜய் அவர்களுக்கு 43 விழுக்காடு நிர்வாகத்திறன். நான் உண்மையிலே தெரியாமல் கேட்குறேன், மனசாட்சியோடு தான் இது எழுதுனீங்களா? ஒரு கட்சியில் நிர்வாகத்திறன் என்பதுன்னா கட்சியின் தலைமை சொல்லாத வரைக்கும் யாரும் எந்த விதமான என்ன சொல்றது ஆர்வ கோளாறுத்தனமாக செய்யக்கூடாது. ஒரு கட்சி தலைமை சொல்லுதுன்னா அது சரியாக செய்யணும், ஏன்னா அதுதான் சரியான நிர்வாகம். இப்போ நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது களத்தில் போய் வேலை செய்வாங்களா? வேட்பாளர் அறிவிச்சா தான் வேலை செய்வாங்க. வேட்பாளர் அறிவிக்காமல் நான் தான் வேட்பாளர்னு போனால் அவனை அடுத்தனுடைய கட்சியோடு தூக்கி விட்டுருவார். கட்சி சொல்கிறத கேளு, கட்சி சொல்கிறத கேட்டு வேலை செய்ய. கட்சி சொல்கிற ஒரு வேட்பாளர் இருக்கான்னா அந்த வேட்பாளருக்கு வேலை செய்யும்பார். ஆனால் இங்கே வேட்பாளர் அறிவிக்கலை, இன்னும் கூட்டணியான்னு தெரில. அதுக்குள்ளே கரூரில் ஒருத்தன் கிளம்பிட்டான், நாமக்கல்ல ஒருத்தன் கிளம்பிட்டான், காரைக்குடியில் ஒருத்தர் கிளம்பிட்டாரு, புதுக்கோட்டையில் ஒருத்தர் கிளம்பிட்டாரு. தமிழ்நாடு முழுக்க நான் தான் வேட்பாளர் பல பேர் அவன் கிளம்பியிருக்கிறான். இதுக்கு பேர் தான் நிர்வாகமா? கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி அங்கே பணம் வாங்கி கொண்டு பொறுப்பு போடுறாங்கன்னு சொல்லி பனையூரில் காரை மறிக்குது. இது எந்த மாதிரியான நிர்வாகம்? கட்சியினுடைய பொறுப்பாளரை காசு வாங்கிட்டு போட்டான்னு சொல்லி பனையூர் அலுவலகத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர் முற்றுகிடுறாங்க. இது என்ன மாதிரியான நிர்வாகம்? கட்சி கூட்டணிக்கு போகுமா கூட்டணிக்கு போகாதனே தெரியாமல், கூட்டணிக்கு போனால் திமுகவை விட பாஜக ஒன்றும் தப்பான கட்சி இல்லைன்னு சொல்லி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. பாஜக கூட்டணிக்கு போதா போகலையா, பேச்சுவார்த்தை நடக்குதா நடக்கலையான்னு தெரியுதுக்கு முன்னாடியே என்டிஆர் போனால் தளபதி துணை முதலமைச்சர் ஆயிடுவான்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் புறம் கிளம்பிட்டான். இதுக்கு பேர் தான் நிர்வாகமா? அது ஒரு அன்ஆர்கனைஸ்ட் க்ரௌடு. நிர்வாகம் என்பது 2026 பிப்ரவரி 21 திருச்சியில் ஒரு மாநாடு இருந்துச்சுல்ல, ஒரு சரியான நிர்வாகி என்பதற்கான எடுத்துக்காட்டுனா அவ்வளவு நேர்த்தியாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஒழுங்கமைப்பான ஒரு கட்டமைப்பான மாநாடு நடந்துக்கிட்டு. ஏன்னா அது சீமானுடைய நிர்வாகத்திறனுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ நிர்வாகத்திறன் விஜயவர்களுக்கு கிட்டத்தட்ட 43 விழுக்காடு, அதாவது சீமானுடைய அவர்களுடைய அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐபிடிஎஸ் சொல்கிறார். எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியல, என்ன நிர்வாகத்தை அவர் உத்து பார்த்தாருன்னு தெரியல. அப்புறம் ஊடக சந்திப்பு, ஸ்டாலின் அவர்கள் 22 விழுக்காடு ஊடக சந்திப்பான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 28 விழுக்காடு. 2 பேருமே ஓகே தான், அந்த இது ஓகே தான், ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே எப்போ பெரும்பாலும் ஊடகத்தை எப்பயாவது சந்திப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிக்கடி சந்திப்பார். திருப்பியும் அண்ணாமலை அவர்கள் 87 விழுக்காடு.
அண்ணாமலை கடந்த ஓராண்டு காலமாக ஊடகத்தை பெருசாக சந்திக்க கிடையாது. அவரே சொல்லிட்டாரு, ஏர்போர்ட் போகலாம் வராதிங்க பண்ணாரு. முன்னாடி ஊடகங்களை சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்கள் 69 விழுக்காடு, அண்ணன் சீமானவர்களுக்கு 100 விழுக்காடு போடணும். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சியின் தலைவர் மட்டும்தான் காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, மாலையில் ஒரு பத்திரிகை சந்திப்பு, அதுவும் அதிக சந்திப்புக்காக சொல்ல, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார், எவ்வளவு நேரம் பதில் சொல்லுவார். இந்த சொல்ல விரும்பலை, நோ ஆன்சர், பாஸ் பண்ணுங்க, இது தேவையில்லை அப்படிலாம் சொன்னதே கிடையாது. எந்த கேள்வியாக இருந்தாலும் அவருடைய கருத்தை பத்திரிகையாளரே வியக்கிற அளவுக்கு கேட்பார். ஊடக சந்திப்பை மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு தலைவர் சீமானவர்கள். அதுக்கு அடுத்தால விஜய் அவர்களுக்கு ஊடக சந்திப்பு ஏதாவது ஒன்று போட்டாகணும்ல, 25 விழுக்காடா. இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து ஒரு தடவை கூட ஊடகத்தையே பார்த்து கிடையாது. ஊடகத்தை பார்த்தா தலைதிரிக்க ஓடக்கூடிய ஒருத்தர் 25 விழுக்காடு ஊடக சந்திப்புனா, ஊடக சந்திப்புனா ஊடகத்துக்கு முன்னாடி அவர் மக்களை சந்திக்கிறதா? ஊடக சந்திப்புனா அப்படின்னு நினைச்சிங்களோ? ஊடகத்தை பார்த்து சந்திக்கிறது இல்லை, இவர் சந்திச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஊடகம் நிற்கும், அது ஊடகம் சந்திப்பு, ஊடக சந்திப்பு. அதனால 25%, 0% ஊடகத்தை பார்த்தது கிடையாது. இப்போ டெல்லிக்கு நேற்று போனாப்புல, நேற்று நிற்கிறாங்க, சார் 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 என்டிஏ கூட நீங்கள் போறீங்க சொல்ல சார் அப்படின்னு ஓட்டாப்புல. அங்கிருந்து வந்தாப்புல, அப்பவும் ஓடிட்டாப்புல. இவரும் போகிறது, இவரும் ஊடகத்தை பார்க்க மாட்டார். இவர் கூட இருக்கவங்கன்னா ஐ மீன் கட்சி பொறுப்பாளர்கள், நீங்கள் வேறு யாராவது திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க, நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. அப்படி யாருமே ஊடகத்தை சந்திக்க கிடையாது. ஊடகம் இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அப்படி நழுவி அப்படியே ஏர்போர்ட்டில் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் 25 விழுக்காடு ஊடகத்தை சந்திக்கிறாருன்னு சொல்கிறாப்புல. அடுத்த கட்டம் தான் மிக முக்கியமான காலகட்டம். அப்புறம் வெகுஜன மக்களுடைய உறவாம். அதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 40 விழுக்காடு, எடப்பாடி 42 விழுக்காடு, அண்ணாமலை அவர்கள் 38 விழுக்காடு. அதில் அதிகமாக வெகுஜன உறவில் இருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் தான் 43 விழுக்காடு. அதுவே மிக மிக குறைவு. தமிழ்நாட்டிலே ஒரு கட்சியின் தலைவர் சாதாரண கிளை செயலாளர் தொடங்கி யார் வேணாலும் அவர்கிட்ட அணுக முடியும், யார் வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம், யார் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பேச முடியும், யாரும் எப்போது அணுக முடியும், அலுவலகத்துக்கு போனால் பார்க்க முடியும், ஒரு இடத்துல தங்கியிருக்காரா போய் பார்க்க முடியும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் பொதுக்கூட்டத்திலே நடந்துருக்கா ஒரு 4 பேருக்கு பார்க்கணுமா பார்க்கலாம். அப்படி அதாவது கனெக்டடாக பீப்புளோட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் சீமானவர்கள் தான். முதலமைச்சர் அணுக முடியாது, எளிமையாக யாரும் பார்க்க முடியாது. வேணா தேவாவும் ஜீவாவும் போய் வேணால் பார்க்கலாம் ஒழிய மற்றபடி யாரும் பார்க்க முடியாது. 2 பேரும் படிங்கப்பா அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போடுற பசங்க வேணால் பார்க்கலாம், மற்றபடி யாரும் சாதாரணமாக முதலமைச்சரை போய் அணுகிற முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கணும் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பார்க்க முடியும், சாதாரணமாக பார்க்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் 38 விழுக்காடு அப்படின்னு போட்டுக்கார். அவர் இன்னைக்கு லைம்லைட் பாலிடிக்ஸில் இல்லை. அவர் அடுத்தால அண்ணன் சீமான் 43, 32 விழுக்காடு விஜய். விஜயை கட்சிக்காரனே பார்க்க முடியாது. வெகுஜன உறவு வேண்டாம், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்காங்களா அஜித்தா, அவங்களோட நல்ல உறவை அவர் பாதுகாப்பாரா? அவங்களே காருக்கு முன்னாடி நின்னா கூட அவங்கள பார்க்க மாட்டார். கட்சிக்காரன் யாரும் பார்க்க முடியாது. புஷி, ஆதவு, இந்த 2 பேரை தவிர, ஜான் ஆரோக்கியசாமி, இந்த 3 பேரை தவிர, இல்லை வேற ஏதாவது அவருக்கு நெருக்கமான ஆட்களை தவிர வேற யாருமே அவரை நேரடியாக பார்க்கவும் முடியாது. அதனால தான் மாவட்ட செயலரே அங்கே வரும்போது தலைவா தளபதி அப்படிங்கிறான் மாவட்ட செயலர். ஏன்னா அவனை அங்கே தான் பார்க்க முடியும். மாவட்ட செயலரோ, ஒன்றிய செயலரோ, மாவட்ட பொறுப்பாளர்களோ, இந்த கொள்கை பரப்பு செயலாளர்களோ யாருமே பார்த்ததில்லை. யாருமே ஒரு தடவை சந்திக்கும் போது போட்டோ எடுப்பாங்க, அதோடு சரி. அதுக்கப்புறம் பார்க்க வாய்ப்பே கிடையாது. அதை கேட்டு துறக்கவே துறக்காது. இவர் வெகுஜன உறவு 32 விழுக்காடா. அதை விட அடுத்து மனசை தேத்திக்கோங்க, சமூக அக்கறை 35 விழுக்காடு அண்ணன் ஐயா ஸ்டாலின் அவர்கள், 30 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 70 விழுக்காடு அண்ணாமலை அவர்கள், 58 விழுக்காடு அண்ணன் சீமானவர்கள், 69 விழுக்காடு விஜய் அவர்கள். எது சமூக அக்கறை? எது சமூக அக்கறை? என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் மரங்களில் ஏறக்கூடாது, என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் பெண்களை இடிச்சுக்கு நிற்கக்கூடாது, என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடாது, என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் என் காரை ஃபாலோ பண்ணக்கூடாது, என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் இப்படி முந்தி கொண்டு ஓடக்கூடாது, என் கூட்டத்துக்கு வரக்கூடிய காவல்துறைக்கும் மற்றவங்களுக்கும் பாதுகாப்பாக நிற்கணும், என் கூட்டத்தில் பட்டாசு வெடிக்கக்கூடாது, துண்டு போடக்கூடாது, மலரில் தூக்கி தூவக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, சாலைகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது, காவல்துறைக்கு இடையூறு செய்யக்கூடாது இப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் சமூக அக்கறை கொண்டவரா இல்லை விஜய் சமூக அக்கறை கொண்டவரா? சமூகத்தின் மீது, ஒட்டுமொத்தமான சமூகத்தின் மீது, தமிழ் சமூகத்தின் மீது விஜய்க்கு அளவு கடந்த அக்கறை இருக்கா? 69 விழுக்காடு போடுற அளவுக்கு அவர்கிட்ட அக்கறை இருக்கா? அப்படி என்ன சமூக அக்கறை? அப்படி என்ன சமூக அக்கறையில் ஐயா அறிவுரைகளை வழங்கிட்டாங்க? என்ன சமூக அக்கறையோடு செயல்பட்டுட்டாங்க? இதுதான் சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். இப்போதான் வந்திருக்கோம்.
2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர யாருக்கு வாய்ப்பு இருக்கு? மு.க. ஸ்டாலின், விஜய். ஒன்று மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கணும், அவர் தொடர்றாருங்க, மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டாரு, நாடு போற்றும் நல்லாட்சியை கொடுத்துட்டாரு, குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலிக்கும் உலகு அப்படிங்கிற மாதிரி குடிமக்களுடைய இதை அறிந்து அவங்களுக்கு சேவை பண்ணிட்டாரு. ஏற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்ல அரசுங்கிற மாதிரி நல்ல திட்டங்களை ஏற்றி மக்களுக்கு தள்ளிட்டாப்புல. ஆனால் அவர் தான் தொடர போறாருன்னு போட்டிருந்தா பரவாயில்ல. இல்லைங்க, விஜய் வந்து ஆகச்சிறந்த கோட்பாட்டில் எடுத்து வச்சிருக்காரு, லட்சியங்களை அப்படி வச்சுட்டாப்புல, கனவு கண்டுட்டாரு. அதனால மக்கள் வந்து குபுகுபுன்னு அவருக்கு ஓட்ட போட போறாங்க, அவர் தாங்க முதலமைச்சர் ஆக போறாரு, எங்களுடைய கருத்து கணிப்பில் அப்படிதான் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒன்று இந்த பக்கம் நிற்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் நிற்கணும். ஒன்று ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லியிருக்கணும், இல்லை விஜய் அவர்கள்னு சொல்லியிருக்கணும். ஸ்டாலின் ஸ்லாஷை போட்டு விஜய். ஏன் ரெண்டு பக்கமும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் வாங்கிக்கலாம், இந்த பக்கமும் வாங்கிக்கலாம், இங்க கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், அவங்க கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் விஜய் அவர் எல்லாத்துலேயுமே அப்படி தான் கொண்டு வந்திருக்காரு. திமுக 25 விழுக்காடுனா 24.9 விழுக்காடு விஜய். பார்டரில் அப்படி நிற்கிறாப்லையா, டக்குன்னு ஏதாவது கூட்டணி வந்தால் தாவேக்கா அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்பை பிரதர் வந்து கொண்டு போயிருக்காப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அடுத்த இடம் 2வது, அண்ணாமலை அவர்கள் 3வது இடம், 4வது இடம் அண்ணன் சீமான் கனிமொழி, 5வது இடம் உதயநிதி ஸ்டாலின். இப்போ இது கருத்து கணிப்பா, இது என்னதுமா அது? மு.க. ஸ்டாலின் முதலிடத்தில் இருக்காரா, முதலமைச்சராக யாரை தேர்ந்தெடுப்பீங்கல மு.க. ஸ்டாலின் இருக்காரு, அந்த ரேஸில் கனிமொழியும் இருக்காங்க, அந்த ரேஸில் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அந்த ரேஸில் வந்து அண்ணாமலையும் இருக்காரு. பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருச்சு, சீட்டு மட்டும் தான் பிரிக்கலை. என்டி அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகி கூட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அண்ணாமலை முதலமைச்சர் ஏற்பாடாக முடியும்? இதுலேயே இது எவ்வளோ ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு கருத்து கணிப்பு. கருத்து கணிப்பில் வந்து மக்கள் சொல்கிறதுல கருத்து கணிப்பு, நம்ம கேட்குறதான கருத்து கணிப்பு. 4 முதலமைச்சர் வேட்பாளருங்க, இந்த 4க்கு யாருங்க ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டு தான் கருத்து கணிப்பு. எனக்கு அண்ணன் சீமான் வரணும்னு முதலமைச்சர் ஆகணும் எனக்கு ஆசை இருக்கும். இன்னொருத்தருக்கு தமிழ்நாட்டில் சகாய முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு 4 பேர் ஆசைப்படுவான். ஒரு 4 பேர் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவனுக்கு கம்யூனிஸ்டுகள் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. விசிகாவில் உள்ளவங்களுக்கு காலகாலமாகவே திருமாவளவன் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அன்புமணி அவர்களுக்கு மாற்றம் முன்னிட்டு அன்புமணி சொல்லி அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அவங்க லட்சக்கணக்கான பேர் ஆசைப்படுவாங்க. ஏன் டிடிவி தினகரன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க, சாருக்கு தீர்மானம் போட்டு அனுப்பிச்சாங்க. இப்போ சின்னமாக இருக்காங்க இல்லையா? உண்மையிலே சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எதுங்க பெரிய கட்சி? எது பெரிய கட்சி? திமுக பெரிய கட்சியா? கிடையாது. அதிமுக பெரிய கட்சியா? கிடையாது. பிஜேபி பெரிய கட்சியா? கிடையாது. காங்கிரஸ் பெரிய கட்சியா? கிடையாது. விசிகா பாமக பெரிய கட்சியா? கிடையாது. நாம் தமிழர் பெரிய கட்சியா? கிடையாதுங்க. இதை வெளிப்படையாக சொல்கிறேங்க. தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழரோ காங்கிரஸோ பாஜகவோ பெரிய கட்சி கிடையாது. தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி அப்படின்னா அது மரியாதைக்குரிய அம்மையார் சசிகலாவுடைய கட்சி தான் பெரிய கட்சி. இப்போ திமுக தான், அதிமுக தான், நாம் தமிழர் தான், காங்கிரஸ் தான், பாஜக தான். ஆனால் தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி பூத்த மமுக. எவ்வளோ பெரிய கட்சி பாருங்க. அப்போ அவங்க தானே பெரிய கட்சி. அப்போ அந்த பெரிய கட்சியாக கூடிய சசிகலா அவர்கள் ஜெயிக்கணும் கூட முதலமைச்சர் ஆகணும் கூட பல பேருக்கு ஆசை இருக்கும். 2019 21 தேர்தலெல்லாம் தீபாவை அம்மாவாக்குவோம், தீபாவை முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. தீபா முதலமைச்சர் ஆகணும் கூட பல பேர் தமிழ்நாட்டில் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ வரைக்கும் ஆசைப்பட்டு கூட இருக்கலாம். தீபாவுடைய கணவர்கிட்ட போய் கேட்டால் அவங்க மனைவி தான் முதலமைச்சர் ஆகணும் பாரு. அதனால் முதலமைச்சர் வேட்பாளர்களில் பல பேருக்கு ஆசை இருக்கும், பல பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே ரேஸில் யார் நிற்கிறா? ரேஸில் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், சீமான் அவர்கள், அந்த பக்கம் விஜய் அவர்கள், இந்த 4 பேர் தான் நிற்கிறாங்க. அப்போ அந்த 4 பேரை வச்சு தானே கருத்து கணிப்பு நடத்திருக்கணும். இதில் அண்ணாமலையை போட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கனிமொழி அவர்கள் வராங்க, அப்புறம் பார்த்தா உதயநிதி ஒரே கட்சியில் 3 முதலமைச்சர் வேட்பாளர். அந்த கட்சியில் அதுக்கு சாத்தியமே கிடையாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் இந்த கருத்து கணிப்பில் உருட்டுறது தன் நடுநிலை போல காட்டிக்கொள்வதற்காக 3 முதலமைச்சர் வேட்பாளர்களை காட்டியிருக்காரு திருநாவுக்கரசர். தமிழ்நாட்டில் இனி கூட்டணி ஆட்சியை யாரு? கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய திருநாவுக்கரசர் முடிவு பண்ணிட்டாப்ல, இனி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு. இதைத்தான் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் கேள்வியை எழுப்புனாங்க. திமுக காங்கிரஸ் விசிகா கூட்டணி 31.90 விழுக்காடு, அதாவது 32 விழுக்காடா திமுக ஆட்சி மீண்டும் அமைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாப்ல. தாவேக்கா கூட்டணி 28 விழுக்காடு, அதாவது திமுகக்கும் தாவேக்காக்கும் கிட்டத்தட்ட நெருக்கி 3 விழுக்காடு டிஃபரன்ஸ். பார்டரில் இருக்காரு ஸ்டார் யாரு? பக்கா மாசு பார்டரில் இருக்காப்லன்னு சொல்றாப்ல. 28 விழுக்காடு தாவேக்கா கூட்டணி.
தாவேக்கா இது வரைக்கும் கூட்டணியை உறுதிப்படுத்தலை. தாவேக்கா கூட்டணி உறுதிப்படுத்த எவனும் சேரலை, சேரவும் மாட்டான். சேர்ந்த முஸ்தபாவும் வெளியே வந்துட்டாப்புல. அப்போ தாவேக்கா கூட்டணின்னு சொல்லி கருத்து கணிப்ப எந்த முண்ட கலப்பைக்கிட்ட இந்த கலப்படுத்துச்சு தெரியல. அதிமுக பாஜக பாமக கூட்டணி அது இருக்கு 26.88 விழுக்காடுன்னு சொல்றாப்புல. அப்புறம் பார்த்தா நாத்தாக்கா கூட்டணி 5.60 விழுக்காடு. நாம் தமிழர் கூட்டணியே வச்சாலும் எப்படி நாம் தமிழர் கூட்டணியே வச்சாலும் யார் கூட கூட்டணியும் தெரியாது. நாம் தமிழர் பிப்ரவரி 21 2026 திருச்சியில் 234 வேட்பாளர் அறிவித்தது இந்த திருநாவுக்கரசருக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை கண்ணை மூடிக்கிட்டு எங்கேயாவது கடந்துட்டீங்களா? 234 தொகுதியில் வேட்பாளர் ஒரு அறிவித்த கட்சி கூட்டணிக்கு எப்படியா போவோம்? அதாவது இது உங்களுக்கு புரியலை, இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்கிறாப்புல. புரியலைன்னா புரியும்படி சொல்லுங்க ஏசமா, சொல்லுங்க பிரதர். நாத்தாக்கா கூட்டணி நாம் தமிழ் கட்சி கூட்டணி இல்லையே, அதாவது நாம் தமிழ் கட்சி கூட்டணிக்கே போனாலும் அது 6 விழுக்காடு கூட வாங்காது அப்படின்னு என்ன சொல்றாரு, அவருடைய கருத்தை சொல்ல வர்றாரு. அதுக்கு அடுத்தால நோட்டா 3 விழுக்காடு, தீர்மானிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 4 விழுக்காடு அப்படின்னு போட்டு மொத்தமாக என்ன தீர்மானிக்கப்பட்ட 4 விழுக்காடு என்ன நாளைக்கு வரல 38 36 விழுக்காடு யாராவது வாங்கிட்டா நான் தான் சொல்லியிருக்கேன்ல தீர்மானிக்கப்படல ஒரு 4 விழுக்காடு போட்டிருக்கேன்ல, நோட்டாவுக்கு போட்டிருந்தோம், அதில் சில பேர் மாறி போட்டாங்க அப்படின்னு சமாளிக்கணும். ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த இதை வந்து உருவாக்கியிருக்காப்புல. நாம் தமிழர் கூட்டணி அதை போட்டிருக்கேன் பாப்பா. அதை திமுக கூட்டணி சேருது, அது உங்க பார்வை தவறு. அது கேளுமா, என்ன பேச விடுமா, என்ன பேச விடுமா, என்ன பேச விட்டு கேளுங்க. நான் பாரம்பரியமான திராவிட இயக்கத்தை சார்ந்தவன், திமுக சார்ந்தவன், கலைஞர் முன்னிலையில கூட பேசியிருக்கேன். உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான பார்வை இருக்கு. மொத்தமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. பாடல தாவேக்கா இருக்கு, 3வது தான் அதிமுக, 4வது தான் நாம் தமிழர். நாம் தமிழர் 5 விழுக்காட்டுக்கு மேலே வாங்காது அப்படிங்கிறது திருநாவுக்கரசுடைய கருத்து கணிப்பு. நான் தெரியாமல் கேட்குறேன், நான் சவால் விட்டு கேட்குறேன். நாம் தமிழர் கட்சி 2020 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே வாங்கின வாக்களை விட அதிகமான வாக்களை பெற்றுவிட்டால் திருநாவுக்கரசர் பொது மன்னிப்பு கேட்பாரா? பொது மன்னிப்பு கேட்பீங்களா? இனிமேல் அண்ணாமலை அவர்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கல அப்படின்னா நான் இனிமேல் கருத்து கணிப்பு நடத்த விட்டுருன்னு சொல்லி பெத்த தாய் மேலே சத்தியம் பண்ணாப்புல திருநாவுக்கரசர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் போட்டு காட்டுங்க. ஹலோ, அந்த அகத்தின் வழியாக அகத்திரையில் பாருங்கள். இன்றைக்கு சவாலிட்டு சொல்கிறேன், என்னை இந்த அளவுக்கு மனவேதனைப்படுத்திய காவல்துறைக்கு மூலமாக சொல்கிறேன், இந்த வர தேர்தலில் தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும் என்பதை நான் உறுதி பண்ண, இல்லைன்னா என் நிறுவனத்தை கழிச்சுட்டு போறேன். கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வு 48 ஆய்வுகள் விடப்பட்டிருக்கேன். ஆனா இன்னும் இரிட்டேட் பண்ணி என்ன மனசை சங்கடப்படுத்துற ஒரு விஷயத்தை காவல்துறை செஞ்சிருக்கு. இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும், மக்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க, ஓட்டு போட தயாரா இருக்காங்க. பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார், 38.9% வாக்களை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோற்றா நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சிட்டு போறேன், எழுதி வச்சு நான் சொல்லிட்டு போறேன். சாருடைய கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் சாட்சி. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெல்வானாரு, அவர் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போய்விட்டார். அதை விட பெருசு என்ன தெரியுமில்ல, 2016 இதே சார் திருநாவுக்கரசர் சார் இருக்கார்ல, ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காப்புல. அந்த கருத்து கணிப்படி 2016 திமுக ஆட்சிக்கு வரும். முதலமைச்சர் வேட்பாளராக இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாலின், விஜய், எடப்பாடி, அண்ணாமலை, அப்புறம் வந்து அண்ணன் சீமான், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழிலாம் வச்சிருக்காருல, இது மாதிரி அன்னைக்கு முதலமைச்சராக நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க கேட்கறதுக்கு முதல்ல கருணாநிதி, 2வது ஸ்டாலின், 3வது ஜெயலலிதா அவர்கள். அந்த தேர்தலில் என்ன நடந்துச்சு, ஸ்வைப் பண்ணி அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 33.9 விழுக்காடு திமுக எடுக்கும் என்றும் 31.9 விழுக்காடுகள் அதிமுக எடுக்கும் என்றும் கணிப்பு வெளியிட்டார். அதில் அதை விட பரவாயில்ல,
தேமுதிக 14 விழுக்காடுனாப்ல, இது மதிமுக 8 விழுக்காடு. அந்த தேர்தலில் மக்கள் கூட்டணி ஒரு கூட்டணியை வச்சு தேமுதிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக எல்லாம் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்ச 4 விழுக்காடு தாங்கல. ஆனா இவரு மதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 14-8ன்னு 22 விழுக்காடுக்கு மேல வாங்கும்னு சொன்னாரு. மொத்தமா 4 விழுக்காடு தான். இதுதான் என்னுடைய தேர்தல் கணிப்பினுடைய கேவலமான செயல்பாடு, தேர்தல் கணிப்பினுடைய உச்சபட்ச சாதனைன்னு சொல்லலாம். திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா சாந்தி ஸ்வீட்ஸ் ஒரு கடை இருக்கு, அல்வா கடை. அதே போல இருட்டு கடை அல்வான்னு ஒரு கடை இருக்கு. இந்த 2 கடை தான் நல்லா இருக்கும். அப்புறம் லட்சுமி லாலா கடை, இந்த 3 கடை நல்லா இருக்கும். ஆனா திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா எது சாந்தி அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சாந்தி ஸ்வீட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு நேர் ஏத்தாப்புல ஒரிஜினல் சாந்தின்னு ஒன்று இருப்பான். அப்புறம் நியூ சாந்தி, சபரி சாந்தி, ஓம் சாந்தி, நெல்லை சாந்தி, நெல்லை சாந்தி லாலா கடை, சாந்தி இருட்டு கடை, சாந்தி புது பஸ் ஸ்டாண்டு கடைன்னு ஒரு 42 கடை இருக்கு. இப்போ எது ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே குழம்பி அல்வாவே வேணாம்னு சொல்லி பல பேர் கிளம்பிடுவாங்க. அதுவும் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் அல்வா வைப்பாங்க. அந்த அல்வாவில் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு வர ஆசையே உங்களுக்கு வெறுத்துரும். இந்த அல்வாவையாடா இவங்க திங்கிறாங்கன்னு ஆயிரும். ஆனால் ஒரிஜினலாக நெல்லையப்பர் கோயில் பக்கத்துலையும் திருநெல்வேலி பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலையும் சாந்தி ஸ்வீட்ஸும் லட்சுமி இருக்குது. இந்த ஒரிஜினலை தேட முடியாது. அது மாதிரி தான் இந்த லயலா கருத்து கணிப்பு. ஒரிஜினல் லயலா கருத்து கணிப்புன்னு ஒன்று இருக்குது. ரிசர்ச் அசோசியேட் ஆஃப் பீப்புள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி உண்மையான லயலா காலேஜ் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பை பல ஆண்டாக வெளியிட்டு இருந்தாங்க. 2016 இவர் வெளியிட்ட உடனே அந்த ஒரிஜினல் சாந்தி கடை மாதிரி அவங்க இவருக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, இவர் லயலா காலேஜ் பேரை கெடுப்பதற்கென்றே கருத்து கணிப்பு நடத்துறாரு, இது கருத்து கணிப்பு பேரில் ஒரு வியாபாரம் என்று லயலா காலேஜினுடைய முன்னாள் மாணவர்களும் அங்களுடைய பேராசிரியர்களுமே லயலா காலேஜ் நிர்வாகமே அறிவிச்சிருச்சு. ஆனாலும் தொடர்ச்சியா லயலா கல்லூரி பேரை சொல்லி லயோலா தான் அது, இல்லை லை ஓலான்னு சொல்லிக்கலாம். லை ஓலா கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். லைனா என்ன, பொய், ஓலானாலும் பொய், லை ஓலா மாணவர்கள் வச்சுக்கலாம். உண்மையிலேயே கருத்து கணிப்பு என்பது தமிழ்நாடு முழுமைக்கும் எடுக்கப்பட்டு வெளியிட முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஒரு அசம்ஷன்ல இது வரலாம், இது வரைக்கும் இப்படி வந்திருக்கு, இது இப்படி வரலாம் அப்படின்னு அசம்ஷன்ல சொல்ல முடியுமே ஒழிய எக்ஸாக்டான கருத்து கணிப்பை யாராலும் சொல்ல முடியாது. அது இந்த தமிழ்நாடு களத்தில் இந்த 2026 தேர்தலில் எந்த கட்சி ஆளும், எந்த கட்சி அதிகாரத்தை பிடிக்கும், எந்த கட்சி வாழும், எந்த கட்சி வீழும், யாருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியாது. திமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, ஏன்னா அது ஒரு ஆண்டு இருக்குது, 70 கட்சியாக இருக்குது, அந்த கட்சிக்குன்னு ஒரு பேஸ் ஓட்டு இருக்குது. அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, ஒரு பேஸ் ஓட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 10 வருஷம் களத்தில் நிற்குது, 8.2 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், களத்தில் நெத்துன்னு தான் நிற்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், மேடைகளில் பேசுகிறோம், ஊடகங்களை சந்திக்கிறோம், பல பேர்கிட்ட பேசுகிறோம். நாம் தமிழர் கட்சி 2021 இருந்ததை விட 2 மடங்காக நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு. நாம் தமிழர் கட்சி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுனா இந்த தேர்தலில் பல பேர் ஏமாந்து போயிடுவாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி 2021 இருந்த நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு சத்தியமாக இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு திருச்சி நடந்த மாநாடு. ஒரு மாநாடு வச்சு முடிவு பண்ண முடியாது. தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த உளவுத்துறை இருக்காங்க இல்லையா, இவங்க யார்கிட்ட கேட்பான்றீங்க? அதிமுக காரண்ட கேட்பாங்க, திமுக காரண்ட கேட்பாங்க, நாம் தமிழர்களுடைய ஆட்கள்கிட்ட கேட்பாங்க. சார் இந்த கட்சி வேட்பாளர் கொஞ்சம் பணம் குறைவாக தான் சார் செலவு பண்ணுறாங்க, பணவசி இல்லை சார், பெருசாக வாங்க மாட்டா சார், இப்படின்னு இவங்களே ஒரு இது பண்ணி ரிப்போர்ட்டை போட்டுருவாங்க. அந்த ரிப்போர்ட்டை அவங்க ப்ரெஸ்ஸு கொடுத்து இதுதான் கருத்து கணிப்பு வெளியிடு. இன்னொன்று கருத்து கணிப்புங்கிற பேர் என்ன பண்ணுறதுன்னா மட்டம் தட்டுறது. அவன் அதிகமாக வாங்கிட மாட்டான், ஜெயிக்க மாட்டான், அவன் 4 தான் வாங்குவான், குறைஞ்சிருவான், 8 குறைஞ்சிருவான், அங்கீகாரம் ரத்தாயிட போகுது, சின்னம் கிடைக்காம போயிடும், இப்படி சொல்லியே மக்களுடைய மனசை மாற்ற பார்க்குறது. ஆனால் களம் வேற மாதிரி இருக்குது. இந்த தேர்தலில் தாவேக்கா எவ்வளோ பெருங்கிறதும் யாராலையும் கணிக்க முடியாமல் தான் இருக்குது. சில பேர் 3, சில பேர் 4, சில பேர் 8, சில பேர் 10, வடநாட்டு ஊடகங்கள் 12, தாவேக்கா சார்பில் 30, தமிழ்நாடு உளவுத்துறை சார்பாக 18, இப்படி ஆளாளுக்கு கருத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவேக்கா இந்த களத்தில் இறங்கி வேலை பார்த்து நிற்கிதா, 234 தொகுதியிலும் வேட்பாளரை போட போதா, இல்லை அது யாருக்கு சாதகமாகவோ இன்டர்னல் பாலிடிக்ஸை பண்ண போதா அப்படிங்கிறதையும் இந்த களம் முடிவு பண்ண போகுது. உண்மையிலே 2026 சட்டமன்ற தேர்தல் பல பேருக்கு வாழ்வா சாவா இருக்கும். ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் தோக்க போகிறாங்க, தோற்றுருவோன்னு நினைக்கக்கூடிய பல பேர் ஜெயிக்க போகிறாங்க, இதெல்லாம் வருமானு நினைக்கக்கூடிய பல பேர் வரப்போகிறாங்க. இந்த தேர்தல் ஒரு சர்ப்ரைஸான தேர்தலாக இருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து